வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் ரெண்டாவது யூனிட்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸில் இப்போ ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன, செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன, தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன, ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஏற்கனவே நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் ஆஸ் பர் BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிரகாரம் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை ஃபாலோ பண்ணணும். இப்போது அதனால் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் போச்சிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். வெரி சிம்பிள். இப்போது குவாட்ரண்ட்டை இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டு, இது வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டு, இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டு, இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டு. இப்போது இதில் நீங்கள் ஆப்ஜெக்டை ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இதுதான் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்க. இந்த ஆப்ஜெக்ட் இப்போ எங்கே இருக்குது? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்படின்னா இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அர்த்தம். ஒருவேளை ஆப்ஜெக்ட்டு இங்கே இருந்தால் அப்போ அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போது அது வந்து செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பேர். சப்போஸ் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா அது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருந்தால் ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குது, அது ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதை தான் 3 டைமென்ஷனில் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போது நான் ஏற்கனவே இங்கே வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டு காமிச்சேன் இல்லையா? இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இது வந்து ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன் ஆர்த்தோகிராஃபிக் வியூவில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி தெரியும் குவாட்ரண்ட், XY லைன் மாதிரி. ஸோ இப்போ இந்த லைன் தான் இந்த லைன், தென் இந்த லைன் தான் இந்த லைன். அப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து இப்போ இங்கே பார்த்துட்ருக்கிறது வந்து பிக்டோரியல் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் வியூன்னு சொல்லலாம். 3 டைமென்ஷன்லாம் பார்க்குறோம். ஸோ 3 ஃபேஸ் மேஜர் ஃபேஸஸ், 3 மேஜர் ஃபேஸும் தெரியாத மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால் இது வந்து பிக்டோரியல் வியூ. இந்த பிக்டோரியல் வியூவில் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போது ஸோ அப்சர்வர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவுக்கு பொறுத்து வெதர் நம்ம ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட் ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை தேர்ட் ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை ஃபோர்த் ஆங்கிளாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் அப்சர்வர் வந்து இந்த கடைசியில் இருக்கார், இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல இருக்கார். எப்போது? ஃப்ரண்ட் வியூவில். ஃப்ரண்ட் வியூ டைரெக்ஷன், ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் இமேஜ் நம்ம வேணும் அப்படின்னு நீங்கள் ஆப்ஜெக்டோட ஃப்ரண்ட் வியூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எப்பயுமே அது ஃபஸ்ட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, தேர்ட் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோர்த் ஆங்கிளாக இருந்தாலும் சரி, அப்சர்வர் வந்து ரைட் எக்ஸ்ட்ரீம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதே டாப் வியூனா ஆல்வேஸ் இங்கே டாப்பில் இருக்காருன்னு அர்த்தம். டாப் வியூக்கு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் டாப் மோஸ்ட்டில் இருக்காருன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் லைக் ஆர்பிட்டில் ஸ்கையில் இருக்கார் மாதிரி கணக்கு. ஸோ அப்போ தான் விஷன் ரேஸ் வந்து பேரல் வரும். இது வந்து டிஃபால்ட். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், இல்லை தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும். ஸோ இப்போ இது ரெண்டும் சைட் வியூவை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். அது எப்போ நமக்கு வருதோ அப்போ நான் அதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போது ஃப்ரண்ட் வியூன்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஃப்ரண்ட் வியூ பற்றி பார்ப்போம். இந்த ஃப்ரண்ட் வியூ பற்றி பார்க்கும்போது சப்போஸ் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட், இதுதான் ஆப்ஜெக்ட், OBJன்னு போடுறேன். இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு அப்சர்வர் வந்து இந்த எண்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்குது. எந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷனாக இருந்தாலும் இந்த ரெஃபரன்ஸ் பிளேன்ஸ் வந்து 2, ஒன்று ஹரிசாண்டல் பிளேன், இன்னொன்று வெர்டிக்கல் பிளேன்.
ஒன்று ஹரிசாண்டல் பிளேன், இன்னொன்று வெர்டிக்கல் பிளேன். சரியா? ஸோ இப்போது ஆப்ஜெக்ட் வந்து இது ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் பிளேனை பொறுத்த இது வந்து அபோவில் இருக்கா இல்லை பிலோவில் இருக்கா அப்படின்றத செய்யணும். ஸோ ஃப்ரண்ட் வியூ டைரெக்ஷனில் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து சம் டிஸ்டன்ஸ் அபவ் ஹெச்பியில் இருக்குது. அதனால தான் அபவ் ஹெச்பி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ முதல்ல இந்த ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் எல்லா குவாட்ரண்ட்டும் நம்ம முடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட் குவார்ட்டர் முடிஞ்சிடுச்சு. சப்போஸ் இந்த ஆப்ஜெக்ட் இப்போ இங்கே இல்லை, இங்கே இருக்குது, செகண்ட் குவார்ட்டரில் இருக்குது. செகண்ட் குவார்ட்டரில் இருக்குன்னா இந்த அப்சர்வருக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஹரிசாண்டல் பிளேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் பிளேன் தான் ரெஃபரன்ஸ். வெர்டிக்கல் பிளேன் நமக்கு பிளேனாக தான் தெரியும். இது வந்து இந்த லைனாக தெரியும் ஃப்ரண்ட் வியூவில். அப்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டல் பிளேனுக்கு அபோவில் இருக்கா இல்லை பிலோவில் இருக்கா பார்த்தீங்கன்னா இங்கேயும் அபோவில் தான் இருக்குது, இங்கேயும் அபோவில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, செகண்ட் குவார்ட்டரில் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் வித் ரெஃபரன்ஸ் டு ஹரிசாண்டல் பிளேன் பாயிண்ட் ஆஃப் வியூ அபவ் ஹெச்பியில் தான் இருக்குது. இப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஜெக்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஹெச்பி பிரகாரம் அபோவில் இருக்கா பிலோவில் இருக்கா? பிலோவில் இருக்குது. இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கும்போது அபோவில் இருக்கா பிலோவில் இருக்கா? ஹெச்பி வித் ரெஸ்பெக்ட் ஹெச்பி இங்கேயும் பிலோவில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ ஹரிசாண்டல் தான் ரெஃபரன்ஸு. அந்த ஹரிசாண்டல் பிளேனை வச்சு அந்த ஃப்ரண்ட் வியூவில் ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து அபவா பிலோவா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அபவ் ஹெச்பியா பிலோ ஹெச்பியா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயும் செகண்ட் குவாட்ரண்ட்லேயும் அபவ் ஹெச்பியில் இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்லேயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லேயும் பிலோ ஹெச்பியில் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறோம். இப்போது டாப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். டாப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது வெர்டிக்கல் பிளேன் வந்து லைனாக தெரியும். இந்த லைனாக தெரியும், பிளேனாக தெரியாது. ஆனால் இந்த ஹரிசாண்டல் பிளேன் வந்து பிளேனாக தெரியும். அப்போது டாப் வியூக்கு வந்து வெர்டிக்கல் பிளேன் தான் ரெஃபரன்ஸ். சரிங்களா? அதில் எப்படி ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா இந்த வெர்டிக்கல் பிளேனுக்கு இந்த பக்கம் இருந்தால் இன்ஃப்ரண்ட்டுன்னு சொல்லலாம், இந்த பக்கம் இருந்தால் பிஹைண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்சர்வர் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும்போது இது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது, அப்போ அந்த ஆப்ஜெக்ட் பிஹைண்டில் இருக்குன்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இது வந்து இன்ஃப்ரண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து பிஹைண்ட் சொல்லலாம். இதுதான் ரெஃபரன்ஸ் டாப் வியூ பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டாபிக்கு வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் பிளேன் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வைப்போம். இதுதான் ஆப்ஜெக்ட். அது இப்போ நான் ஒரு முக்காணமாக கூட வரைஞ்சிடறேன். இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ இது வந்து இன்ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒருவேளை செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் அதே ஆப்ஜெக்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் அப்போ இந்த பக்கம் இருக்குது, அப்போ பிஹைண்ட் அர்த்தம். அதனால தான் இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் பிஹைண்ட் விபின்னு கொடுத்துருக்கு. சப்போஸ் ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் இது வந்து பிஹைண்ட் தான் திருப்பியும். அதனால தான் இங்கே பிஹைண்ட் விபி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒருவேளை ஆப்ஜெக்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் இருந்தால் வித் ரெஸ்பெக்ட் டு வெர்டிக்கல் பிளேன் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃப்ரண்ட்டில் இருக்குது. அதனால தான் இங்கே இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் ஹரிசாண்டல் தான் பேசிஸு, அபவா பிலோவா. டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் வெர்டிக்கல் பிளேன் ஆஸ் அ லைன் தான் ரெஃபரன்ஸ் ஆர் பேசிஸு. அதை வச்சுக்கிட்டு இன்ஃப்ரண்ட்டாக பிஹைண்டா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது நாம் இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள் இல்லை ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான் இருக்கும் ஆல்வேஸ். அப்போ அபோவ் ஹெச்பி இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபியாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒரு சப்ஜெக்டோடைய லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக சிலபஸில் இருந்தால் கூட நம்ம வந்து செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிளை பற்றியும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது.
ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. இப்போ செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் என்ன, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ இது வந்து 4 குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஆப்ஜெக்ட் இருந்தால் அதுதான் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அப்போது ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ அதில் என்ன வரும் அப்படின்னா above HP behind VP அப்படின்னு தான் வரும். பார்க்கலாம் வாங்க. ஸோ அதே டிராயிங் தான் திருப்பி நான் சொல்கிறேன். இப்போது இந்த அப்சர்வர் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஆப்ஜெக்ட் வந்து above HPயில் தான் இருக்குது. பட் டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு VP இந்த வியூவில் பார்க்கும்போது இந்த பிஹைண்டில் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே above HP அண்ட் பிஹைண்ட் VPன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் above HP பிஹைண்ட் VP. ஆனால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் above HP இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP வரும். அவ்வளோதான். இப்போது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக இப்போ உங்களுக்கே தெரியும், ஆப்ஜெக்ட் தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் அது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அர்த்தம். ஸோ இப்போ திருப்பி அந்த டயக்ராம் பார்க்கலாம். இப்போது ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபார் தி ஃப்ரண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வித் ரெஃபரன்ஸ் டு HP இது வந்து பிலோவில் இருக்குது. ஆப்ஜெக்ட் வந்து பிலோவில் இருக்குது, அதனால் பிலோ HPன்னு போட்டிருக்கு. இப்போ டாப் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ வித் ரெஸ்பெக்ட் டு VP இது வந்து பிஹைண்டில் இருக்குது, அதனால தான் இது வந்து பிஹைண்ட் VP அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ வென் த ஆப்ஜெக்ட் இஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட் இட் இஸ் பிலோ HP அண்ட் பிஹைண்ட் VP தேர்ட் குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும், ஆர் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக ஃபோர்த் ஆங்கிள்னும் போது ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் இருக்குன்னு அர்த்தம். வெரி சிம்பிள். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் இருந்தால் அது வந்து ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பேர். ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பேர். ஸோ திருப்பி இந்த டிராயிங்கை பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு தி அப்சர்வர் இது வந்து பிலோவில் இருக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு டாப் வியூவில் வித் ரெஃபரன்ஸ் டு VP இது வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃபில் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து பிலோ HP அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் VP அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஆப்ஜெக்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஆப்ஜெக்ட் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், ஆப்ஜெக்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் இருந்தால் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஆக்சுவலாக இதுதான் வந்து ப்ரிஃபர்டு. ப்ரீவியஸ்லி லாங் பேக் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது கவர்மெண்ட் வந்து அந்த ரெகுலேட்டரி பாடி வந்து ப்ரீவியஸ்லி இட் வாஸ் கால்ட் ISI இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட், இப்போ வந்து BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு மாற்றிட்டாங்க. அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதால ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். மேற்கொண்டு இன்னும் சின்ன சின்ன தகவல்களை இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த சீக்வன்ஸ் ஞாபகம் வச்சிங்க, அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன். இந்த சீக்வன்ஸ் வந்து எப்பயுமே அப்சர்வர் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஃப்ரண்ட் வியூ ஆகட்டும், சைட் வியூ ஆகட்டும், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ எந்த வியூ ஆனாலும் அப்சர்வர் தான் பார்க்க போகிறார். அதனால் எப்பயுமே அப்சர்வரை ஸ்டார்ட் பண்ணிங்க. அப்சர்வர் வந்து ஸ்டார்டிங் பாயிண்டாக வைங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த சீக்வன்ஸ் வந்து அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் வந்து ஃபஸ்ட் ஆங்கிள், செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிளுக்கு இந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்லைட்டாக மாறும். இப்போ நான் திருப்பி பழைய ஸ்லைடுக்கே வரேன். இப்போ ஒருவேளை இது கிடையாது, இப்போ ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது. ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அப்சர்வர். அப்போ இது அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபார் தி ஃப்ரண்ட் வியூ சைடு. டாப் வியூ சைடுக்கு பார்த்தீங்கன்னா அப்சர்வர் தான் ஆரம்பிக்கணும். அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இல்லைன்னா நான் 1 2 3 ABCDன்னு போடுறேன். இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, இது கிடையாது. இப்போ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் அப்சர்வர் ரைட் எக்ஸ்ட்ரீம் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருக்கிறாரு. இதுதான் ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ்.
அது ஃபஸ்ட் ஆங்கிளாக இருந்தாலும் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஆங்கிளாக இருந்தாலும். ஸோ அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இதோட இமேஜ் வந்து இங்கே கிடைக்குது. ஸோ வெர்டிக்கல் பிளேனில் வரீங்க, அதுதான் ஃப்ரண்ட் வியூ. ஸோ அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். வெரஸ் டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில், ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன், அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன், இதுதான் இங்கே கொடுத்துருக்கு. அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ். செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிளில் எப்படின்றது இந்த பழைய வீடியோவில் கூட பார்க்கலாம். இருங்க, இதில் நான் திருப்பி செகண்ட் ஆங்கிள், தேர்ட் ஆங்கிள், ஃபோர்த் ஆங்கிள் நான் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் ஃப்ரண்ட் வியூ ஆகட்டும், சைட் வியூ ஆகட்டும், அப்சர்வர் OBS, ஆப்ஜெக்ட் OBJ, தென் பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். இதுதான் சீக்வன்ஸ். ஃப்ரண்ட் வியூ ஆகட்டும் இல்லை சைட் வியூ ஆகட்டும் OOP அப்படின்னு வருது. ஃபஸ்ட்டு ஓ அப்சர்வர், செகண்ட் ஓ வந்து ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ ஆப்ஜெக்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்சர்வர் பிளேன் ஆப்ஜெக்டாக மாறுது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் டாப் வியூ பொறுத்த வரைக்கும் அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன். அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் மாறுது. எங்கே ஆப்ஜெக்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும்போது ஆர் செகண்ட் ஆங்கிள் பொசிஷன் இருக்கும்போது. இப்போ தேர்ட் ஆங்கிள் பொசிஷன், ஆப்ஜெக்ட் இப்போ இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஃப்ரண்ட் வியூ சைடுக்கு அப்சர்வர் பிளேன் ஆப்ஜெக்ட், தேர்ட் ஆங்கிள் பொசிஷனில் டாப் வியூக்கு அப்சர்வர் பிளேன் ஆப்ஜெக்ட். இப்போ இதோட இது ரெண்டுமே ஸ்வாப் ஆகுது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும். இது ரெண்டு இல்லை, அப்சர்வர் இந்த ரெண்டும் ஸ்வாப் ஆகுது. அப்சர்வர் பிளேன் ஆப்ஜெக்டாக இங்கே மாறும். அப்சர்வர் எப்பயுமே ஸ்டார்டிங் வந்து அப்சர்வர், இங்கே பிளேன் ஆப்ஜெக்ட். ஃப்ரண்ட் வியூ ஆகட்டும், சைட் வியூ ஆகட்டும், ஃப்ரண்ட் வியூ ஆகட்டும், டாப் வியூ ஆகட்டும், இது வந்து கான்ஸ்டன்ட். ஆனால் செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும்போது ஃப்ரண்ட் வியூவில் ஒரு இந்த சீக்வன்ஸு, டாப் வியூவில் இந்த சீக்வன்ஸு செகண்ட் குவார்ட்டரில் இருக்கும்போது. இப்போது இப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் பார்த்துக்கலாம். ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் வியூ பொறுத்த வரைக்கும் அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். டாப் வியூ பொறுத்த வரைக்கும் அப்சர்வர் பிளேன் ஆப்ஜெக்ட். இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டோட ஆப்போசிட்டாக மாறும் இங்கே ஃபோர்த் குவாட்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் செகண்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் ஃபோர்த் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனும் நாட் அட் ஆல் அட்வைசபிள், நாட் அட் ஆல் யூஸ்ட் ஆக்சுவலி. அதையும் நான் பிறகு சொல்கிறேன். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து திருப்பி அதே இன்வெர்டட் T தான் ஆப்ஜெக்டாக எடுத்திருக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூக்கு இந்த டைரெக்ஷன் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் பார்க்குறாரு. இந்த இமேஜ் தான் இங்கே வந்திருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூ எப்பயுமே வெர்டிக்கல் பிளேனில் தான் வரையணும். பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து வெர்டிக்கல் பிளேன். அந்த வெர்டிக்கல் பிளேனில் அந்த இமேஜ் கிடைக்குது. இந்த இமேஜ் இன்வெர்டட் T இமேஜ் இங்கே கிடைக்குது. ஸோ இது பேர் ஃப்ரண்ட் வியூன்னு பேர். ஃப்ரண்ட் வியூக்கு இங்கே இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் இங்கே பார்க்குறாரு. வேறஸ் டாப் வியூ பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸில் டாப் மோஸ்ட்டில் நின்று பார்க்குறாரு. அப்போ இந்த ஃபேஸு, இந்த ஃபேஸு, இந்த ஃபேஸ் தெரியுது. இந்த ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது. இந்த ஒரு இன்வெர்டட் T இங்கே தெரியுது. இப்போ இது வந்து 3 டைமென்ஷனலாக இருக்குது. இந்த 3 டைமென்ஷனில் 2 டைமென்ஷனலாக மாற்றணும். 2 டைமென்ஷனலாக மாற்றினா தான் நீங்கள் டிராயிங் ஷீட்டில் வரைகிறதா அர்த்தம். ஏன்னா டிராயிங் ஷீட்டுன்றது ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன் தான். அது என்ன ப்ரொசீஜர்னால், இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூ வந்து ஹரிசாண்டல் பிளேனில் கிடைக்குது. பிளேன் ஆஃப் பொசிஷன் ஹரிசாண்டல் பிளேன், இது டாப் வியூ. இப்போ ஸ்டில் இந்த ஃப்ரண்ட் வியூவும் டாப் வியூவும் வந்து 3 டைமென்ஷனலாக தான் இருக்குது. அதை வந்து 2 டைமென்ஷனலாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ஆல்வேஸ் டில்ட் ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேனை 90 டிகிரி கிளாக் வைஸில், இந்த 90 டிகிரி கிளாக் வைஸில் டில்ட் பண்ணால் இது இந்த மாதிரி கிடைச்சிச்சு. அப்போது ஒரு பர்ஃபெக்ட் ரெக்டாங்கிளாக இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இப்போ நேராக பார்க்குறீங்க, இங்கே கொஞ்சம் கோணலாக பார்க்குறீங்க, 3 டைமென்ஷனலாக பார்க்குறீங்க, இங்கே 2 டைமென்ஷனலாக பார்க்குறீங்க. அப்போது இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இதுவும் ஒன்று தான். இது டாப் வியூ. இதுவும் இதை தான் டில் பண்ணி இங்கே வாங்கி எடுத்துட்டோம். ரெண்டும் ஒன்று தான். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறது
பிக்டோரியல் வியூ 3-dimensional வியூ. இங்கே நீங்கள் பார்க்குறது ஆர்த்தோகிராஃபிக் வியூ. இந்த ஆர்த்தோகிராஃபிக் வியூ தான் வரையணும். சரிங்களா? பிக்டோரியல் வியூவில் இதை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இந்த பிக்டோரியலை கன்வெர்ட் பண்ணுறது தான் வெர்டிக்கல் பிளேன் ஒன்று ரெஃபரன்ஸ் பிளேன் வைக்கிறோம், ஹாரிசான்டல் பிளேன் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் வைக்கிறோம். இந்த வெர்டிக்கல் பிளேன்லேருந்து இதோட ஃப்ரண்ட் வியூ இமேஜ் இங்கே கிடைக்குது, ஹாரிசான்டல் பிளேனில் இதோட டாப் வியூ இமேஜ் இங்கே கிடைக்குது. ஸோ அதை 90 டிகிரி திருப்பினா தான் ஒரு 2-dimensional நீங்கள் நம்ம 3-dimensional இமேஜை 2-dimensional கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த 2-dimensional டயக்ராம் தான் இந்த டயக்ராமு. இதுக்கு பேர் தான் ஆர்த்தோகிராஃபிக் வியூ. ஆர்த்தோகிராஃபிக்கோட இன்னொரு பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருக்கேன். மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன்னா இது ஒரு வியூ, இது ஒரு வியூ. இப்போ இந்த வியூவில் 2 வியூஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூன்றது ஒரு வியூ நம்பர் 1, டாப் வியூன்றது ஒரு வியூ நம்பர் 2. ஸோ அதனால் 2 or more வியூஸ் இருக்கிறதால மல்டி வியூ ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து இதை டில் பண்ணுறோம் இல்லையா, இதை எதை வச்சு டீல் பண்ணுறோம், இதை ரெஃபரன்ஸாக வச்சு டீல் பண்ணுறோம். இதை வந்து ஹிஞ்சி பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஃபல்க்ரமாக வச்சுக்கிட்டு நம்ம டில் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் XY ரெஃபரன்ஸ் லைன் பேர். அதுதான் இங்கே XY அப்படின்னு போட்டு இந்த ரெஃபரன்ஸ் லைன். அப்போது இந்த ரெஃபரன்ஸ் லைன் மேலே பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன், இந்த XYக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேன் ஃப்ரண்ட் வியூ இதில் தான் வரணும். இந்த XYக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் பிளேனை தான் 90 டிகிரி டில் பண்ணி இங்கே கிடச்சிருக்கு. அதனால் இந்த XY கீழே இருக்கிற பிளேன் வந்து ஹாரிசான்டல் பிளேன். அதில் ஆல்வேஸ் டாப் வியூ தான் நீங்கள் வரையணும், டாப் வியூ தான் கிடைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கன்வென்ஷன், ஸ்டாண்டர்ட்ஸ், நார்ம்ஸ் ஃபார் தி இன்ஜினியரிங் கிராஃபிக் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ எங்கெங்கே வரணும் அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போதைக்கு இதை ஜஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, நான் டீட்டெயிலாக நான் அப்புறம் சொல்கிறேன். The view from the top is called top view. Quite natural. ஓகேங்களா? இப்போது டாப் வியூ வந்து XYக்கு கீழே வரும், இல்லை ஃப்ரண்ட் வியூ கீழே வரும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பொசிஷன் பிரகாரம். ஸோ இதுதான் XY லைன் வச்சுங்க. இங்கே எங்கேயா வரைகிறேன், XY லைன் வரைகிறேன். இப்போ இது ஃப்ரண்ட் வியூனா, இது வந்து டாப் வியூ. இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது வந்து டாப் வியூ. இந்த ஃப்ரண்ட் வியூக்கு நேர் கீழே தான் டாப் வியூ வரணும். ஃப்ரண்ட் வியூ XY லைனுக்கு மேலே வரும், டாப் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூக்கு கீழே வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. த வியூ ஃப்ரம் தி, இதில் ஃப்ரண்ட் வியூ பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணல. ஃப்ரண்ட் வியூன்றது எப்பயுமே இதுதான் ஃப்ரண்ட் வியூ. தென் டாப் வியூ பற்றி சொல்லாது. டாப் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ கீழே வருது. ரைட் சைட் வியூ வந்து ரைட் சைடுலேருந்து பார்க்கும்போது ரைட் சைட் வியூன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ரைட் சைட் வியூ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடில் வரும். இதை நான் வந்து ஆக்சுவலாக யூனிட் 1ல் 2வது சாப்டரில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் நான் பல தடவை சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். அது அதே ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பொசிஷனில் ரைட் சைட் வியூ லெஃப்ட் சைடில் வரும், லெஃப்ட் சைட் வியூ ரைட் சைடில் வரும். எதுக்கு? ஃப்ரண்ட் வியூக்கு சைடில் வரும். இப்போ இந்த இடம் வந்து இப்போது இதுக்கு பதில் நான் சிம்பிளாக ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி போட்டுறேன். ஸோ இந்த ஜோன் தான் ஃப்ரண்ட் வியூ ஜோன் வச்சுங்க. இதுக்கு நேர் கீழே தான் டாப் வியூ வரணும். இது வந்து ரைட் சைட் வியூ RSV. ஆக்சுவலாக V இதுக்கு எனக்கு இடம் இல்லாத வெறும் RS நான் போட்டிருக்கேன். ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூவில் வரும். லெஃப்ட் சைட் வியூ வந்து ரைட் சைட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூவில் வரும். எதில்? ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில். நாம் இனிமேல் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறோம். அதனால் இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கும் தேர்ட் ஆங்கிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது கொடுத்துருக்கு. ஜஸ்ட்டு விளைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லைன்னா கூட நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் ஆப்ஜெக்ட் லைஸ் பிட்வீன் அப்சர்வர் அண்ட் பிளேன். நான் இங்கே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், சீக்வன்ஸ் வந்து அப்சர்வர், ஆப்ஜெக்ட், பிளேன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆங்கிள். தேர்ட் ஆங்கிளில் அப்சர்வர், பிளேன், ஆப்ஜெக்ட்.
இதுதான் வித்தியாசம். அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேன் ஃபர்ஸ்ட் ஆங்கிளில், அப்சர்வர் பிளேன் ஆப்ஜெக்ட் தேர்ட் ஆங்கிளில். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆங்கிளில் ஃப்ரண்ட் வியூ வந்து டாப் வியூக்கு மேலே வரும். ஆனால் தேர்ட் ஆங்கிளில் டாப் வியூ இஸ் அ டாப், ஃப்ரண்ட் வியூ வந்து பாட்டத்தில் வரும், அப்படியே உல்ட்டாவாக வரும். ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட்டில் வரும். இங்கே வந்து ஃப்ரண்ட் வியூ கீழே டாப் வியூ. பட் இங்கே வந்து டாப் வியூ அட் டாப், அதுக்கு கீழே தான் ஃப்ரண்ட் வியூ. அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. தென் லெஃப்ட் சைட் வியூ வந்து ரைட் சைடில் வரும், ரைட் சைட் வியூ வந்து லெஃப்ட் சைடில் வரும். லெஃப்ட் சைடு ஆஃப் ஃப்ரண்ட் வியூ, ரைட் சைடு ஆஃப் ஃப்ரண்ட் வியூ. ஆனால் இங்கே வந்து தேர்ட் ஆங்கிள் பொசிஷனில் லெஃப்ட் சைட் வியூ லெஃப்டில் தான் இருக்கும், ரைட் சைட் வியூ ரைட்டில் தான் இருக்கும். இங்கே எல் ஆர் ஆகும், ஆர் எல் ஆகும். இங்கே எல் தான், ஆர் தான். அது ஒரு டிஃப்ரென்ஸ். இதுதான் 3 டிஃப்ரென்ஸ். ஒன்றாவது வந்து அப்சர்வர் ஆப்ஜெக்ட் பிளேனோட சீக்வன்ஸ் மாறுது. ரெண்டாவது வந்து டாப் வியூ வந்து பாட்டத்தில் இருக்கும், ஃப்ரண்ட் வியூ வந்து டாப்பில் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆங்கிளில். ஆனால் தேர்ட் ஆங்கிளில் டாப் வியூ அட் டாப், ஃப்ரண்ட் வியூ அட் தி பாட்டம். மூணாவது பாயிண்ட்டு, ஃபர்ஸ்ட் ஆங்கிளில் லெஃப்ட் சைட் வியூ ரைட்லேயும் ரைட் சைட் வியூ லெஃப்ட்லேயும் வரும். தேர்ட் ஆங்கிளில் லெஃப்ட் சைட் வியூ லெஃப்ட்டில் வரும், ரைட் சைட் வியூ ரைட்டில் வரும். தென் இதுதான் சிம்பிள் ஃபார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அப்படி ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கு எஸ்பெஷலி சிம்பிள் ஃபார் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆங்கிளுக்கு இதுதான் சிம்பிள். இது எப்படி இது பண்ணால், இது ஆக்சுவலாக ஒரு கோன். இது வந்து ஒரு கோனு, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். இது ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். இதை இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படி பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடில் இருக்கார் அப்சர்வர், ரைட் சைடு வியூ தான் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்போ ரைட் சைடு வியூவில் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூவில் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் ரைட் சைடு, இது வந்து ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூவில், இது ஃப்ரண்ட் வியூ. ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் ஆஃப் ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. அதனால் இது வந்து சிம்பிள் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆங்கிள். ஆனால் சிம்பிள் ஃபார் தேர்ட் ஆங்கிள்னால் இப்படி போடணும். இந்த 2 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ரைட் சைடில் வரும். ஸோ ரைட் சைடு வியூ ரைட்டில் தான் வரும். இல்லை இதையே நீங்கள் வேறு மாதிரி வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனில் லெஃப்ட் சைடு வியூ வரையணும்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனுக்கு இப்போ சொல்கிறது இந்த பக்கம் பார்க்கணும். அப்போது இன்னர் சர்க்கிள் வந்து டேஷ் லைனில் தெரியும், அவுட்டர் சர்க்கிள் தான் ஃபுல்லாக தெரியும் ஃபர்ஸ்ட் ஆங்கிளில். தேர்ட் ஆங்கிளில் லெஃப்ட் சைடு வியூ வந்து லெஃப்ட்லேயே வரும், சின்ன சர்க்கிள் டாட்டட் லைன் வரும், பெரிய சர்க்கிள் வந்து அதை பேஸ் இது வந்து கண்டினியூஸ் வரும். ஸோ சில ஒரு 50% ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா இதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, இது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்ட்டு. இன்னும் அடுத்தடுத்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக புரியும். இப்போ புரிஞ்ச வரைக்கும் ஓகே, புரியலன்னா இந்த சில டவுட்ஸை வந்து நீங்கள் அப்படியே ரிசர்வ் பண்ணி வைங்க. அடுத்தடுத்த லெசன்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்களே கிளாரிஃபை பண்ணக்கூடிய வகையில் ஒரு வாய்ப்பும் இருக்குது. நன்றி.